நம்ம எத்தனையோ சட்னி துவையல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்னைக்கு மாங்காவில் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு ஒரு மாங்காவை எடுத்து தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இதுக்கு பாதி மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாங்காய் எடுத்துங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 காஷ்மீரி மிளகாய் 3 நார்மல் வரமிளகாய் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துப்போம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் துவையல் ரெடி. இது வந்து பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அல்லது சூடாக வடித்த ரைஸ் கூட நெய்யோ நல்லெண்ணெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க.